எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ஜெப நேரத்தை விட்டுறாதீங்க. அதுதான் வைட்டல் பிரத். எந்த ஜெப நேரத்தில் தேவன் எப்படி இடைப்படுவார்னு தெரியாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். ஹோலி ஸ்பிரிட் என்ன லீட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு ஜெப நேரத்தில் விட்டு கொடுக்கும்போது அழகாய் நடத்துவார். இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெபிக்கணும்னு பேட்டர்னை வச்சுட்டு போகக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் நடத்துகிற மாதிரி நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்து என்னை நடத்துங்க அப்படின்னு துதித்து ஸ்தோத்திரித்து காத்திருக்கும்போது மகிமையாய் உங்களை நடத்துவார். சரி, நமக்கு இருக்கிற நேரத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை கொடுத்து அனுப்பினார். என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 31 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பூரண மகிமை என்ற ஒரு தலைப்பிலே இந்த நாட்களில் நாம் பல காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட கர்த்தர் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 31 அதிகாரம் 10 14 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மைக்கில் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போலிருக்கிறார். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். இந்த வேத பகுதி நம்மில் அநேகருக்கும் நன்றாய் தெரிந்த வேத பகுதி. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று துவங்கி 31வது வசனம் வரைக்கும் அந்த பெண்ணை குறித்த டிஸ்கிரிப்ஷன் அங்கே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதியில் என் இருதயத்தை கவர்ந்த ஒரு வார்த்தை 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு வித்தியாசமான பெண், அவள் வேறுபட்ட பெண், அவளை குறித்து புகழ்ந்து சொல்லப்படுகிற அளவுக்கு செய்திகள் அவள் வாழ்வில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண். இங்கே இருக்கிற நீங்கள் ஒருவரும் இதற்கு சளைத்தவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட பெண்ணாக மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. குணசாலி என்ற பெயரோடு கூட அவளை குறித்த காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம், அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது. பொதுவாக அந்நாட்களில் செய்யப்படுகிற வியாபார கப்பல்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த அறிவுக்கு தக்கதாக இருந்தது. சாலமோனுடைய நாட்களிலே அநேக கப்பல்களை வாங்கி சாலமோன் வியாபாரம் செய்தார். எகிப்திலே கப்பல்கள் செய்கிற வியாபாரம் அதிகமாக இருந்தது. ஆகவே சாலமோன் கப்பல்களை எல்லாம் வாங்கி வியாபாரம் செய்தார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். இன்னும் பல கப்பல்களை குறித்து பைபிளில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்களிலும் நமக்கு ஒரு கப்பலை பற்றி தெரியும். என்ன கப்பல் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க. விசுவாச கப்பல். சரி, டைட்டானிக் அப்படின்னு ஒரு கப்பலை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? அந்த டைட்டானிக் என்ற கப்பலை செய்யும் பொழுது அன்சிங்கபிள் ஷிப் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்களாம். எப்படியா? அன்சிங்கபிள் ஷிப், மூழ்கவே மூழ்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை செஞ்சிருக்கிறாங்க. அதை செய்தவர் மிக ஞானத்தோடு மிக திறமையோடு செய்தார். 2220 பேர் ஏறக்கூடிய அந்த கப்பல் மிக உறுதியாக மிக ஸ்ட்ராங்காக செய்யப்பட்டது. டைட்டானிக் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொல்லி நான் பார்த்த பொழுது பல பொருட்கள் இருந்தது. அதில் சிலவற்றை உங்களுக்கு வாசிக்கிறேன். எக்ஸப்ஷனல் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு பொருளாம். எக்ஸப்ஷனல் ஸ்ட்ரெங்க் அண்ட் சைஸ், எக்ஸப்ஷனல் பவர், வெரி இம்பார்ட்டன்ட், கலாசல், ஜைஜாண்டிக், ட்ரெமெண்டஸ், ஃபேண்டாஸ்டிக், சப்ஸ்டான்ஷியல், இதெல்லாம் அதுக்கு பொருள். ஒருவேளை எல்லாத்துக்கும் எனக்கு தமிழ் சொல்ல தெரியல.
அதாவது ஈடு இணையே இல்லாத வல்லமை, பலன், நிகரற்ற ஒரு கப்பல். அதான் டைட்டானிக் கப்பலாம். ஆனால் இவ்வளோ அழகா செய்யப்பட்ட அந்த கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலே கடலில் என்ன செஞ்சிச்சு? மூழ்கி போயிடுச்சு. அதுவும் விதின் 3 hours அப்படி டோட்டலாக உள்ள 2.5 மைலுக்கு கீழே போயிடுச்சான். இந்த கப்பல் மூழ்கின போது ஏன் இது மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இப்போவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த கப்பலின் மாலுமி கேப்டன் ஆண்ட்ரூ என்பது அவருடைய பெயர். அந்த வடிவமைத்தவருடைய பெயர் ஆண்ட்ரூ. அந்த கப்பலின் மாலுமி பெயர் எட்வர்ட் ஜே ஸ்மித். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்பர்க், அதாவது பனிப்பாறைகளுக்கு குறித்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கவில்லையா. அதுதான் நம்பர் 1 ரீசன். 2வது, இரவு நேரங்களிலே அந்த கப்பல் பயணம் செய்கிறதுனாலே பனிப்பாறைகள் வருகிறதை பார்ப்பதற்கு ஒரு பைனாக்குலர் வைத்திருப்பார்களாம். அந்த பைனாக்குலரை காணவில்லையாம். 2 ரீசன் ரொம்ப மேஜராக சொல்கிறாங்க. சிக்னல், ஐஸ்பர்க் குறித்த சிக்னலை கேட்கல. ஐஸ்பர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய பைனாக்குலரை என்ன செய்யலை? காணலை. அவ்வளோ எக்ஸப்ஷனல் ஸ்ட்ரெங்க் அண்ட் சைஸ் அண்ட் பவராக இருந்த அந்த டைட்டானிக் கப்பலே என்ன செஞ்சிருச்சு? மூழ்கி போயிடுச்சு. ஆனால் மூழ்காத கப்பலை போன்ற ஒரு பெண்ணை குறித்து வேதம் இங்கே எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! நீங்கள் மூழ்கி போகாத ஒரு கப்பல், நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல். வேதம் ரொம்ப அழகா, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். ஆண்டவர் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பும் பொழுது ஒரு மிஷனரியாக அனுப்புகிறார். மிஷனரி என்ற பதத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்று பெயர். நீங்கள் யாரும் மிஸ் யூனிவர்ஸாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை அனுப்பலை, ஒரு மிஷனரியாக வாழ்கிறதுக்கு அனுப்புனார். மிஷனரி என்ற பதம் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். உடனே போய் நீங்கள் எல்லாரும் முழு நேர ஊழியர்களாக மாறிடணும் அப்படி நான் சொல்லலை. ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அனுப்பப்பட்டீர்கள் வித் அ பர்பஸ். இப்போ தான் சிலர் யோசிக்கிறீங்க, 60 வயசு ஆயிடுச்சு, நான் ஏன் பிறந்தேன்னு இன்னும் எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் தெரியுது. 60 வயசு வரைக்கும் தெரியலனா கூட அட்லீஸ்ட் இன்னைக்காவது நீங்கள் பிறந்த நோக்கத்தை அறிஞ்சிட்டு இனி உள்ள நாட்களாவது அந்த நோக்கத்திற்காக என்ன செய்யணும்? வாழணும். சரி, ஒரு கப்பலை ஒரு கப்பலை உருவாக்குகிறவர்கள் எப்படி உருவாக்குகிறார்களோ அதே போல கர்த்தர் பெண்களாகிய, விசுவாச பெண்களாகிய நம்மை உருவாக்குகின்றார். பைபிளில் ஒரு கப்பல் செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யாருக்கு கட்டளை கொடுத்தார்? நோவா என்ற ஒரு தேவ மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தார். கொஞ்சம் உங்கள் வேதத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்க. 14 2 வசனம் வாசிக்கலாம். 14, 15. சரி, ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஒரு கொப்பேர் மரத்தால் பேழையை உண்டு பண்ணு, எப்படினாலும் பண்ணிக்கோ நோவா அப்படி சொல்லலை. நீ அதை பண்ண வேண்டிய விதமாவது. அப்போது ஒரு கப்பலை பண்ணுறவங்க அதுக்கு ஒரு பேட்டர்னை என்ன செய்கிறாங்க? டிசைன் பண்ணுறாங்க. ஒரு காரை மேக் பண்ணுறவங்க அதுக்கு ஒரு பேட்டர்னை டிசைன் பண்ணுறாங்க. எந்த காருமே சீப்பாக இருக்கணும்னு யாரும் உருவாக்குறது இல்லை, பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க? உருவாக்குகிறார்கள். அப்போது இங்கே நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் என்ன உண்டாக்கு, அப்புறம் அதை உள்ளும் புறமும் என்ன செய்ய? ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். நீங்கள் யாரு? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷ பேர். நீங்கள் யாரு? இப்படியா கதை கேட்பீங்க? நீங்கள் யாரு? வியாபார கப்பல். சொல்லுங்க, நீங்கள் யாரு? வியாபார கப்பல். உங்களை ஆண்டவர் அழகா உருவாக்கி உள்ளும் புறமும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? கீழ் பூசி வச்சிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்து மேலான தேவன் இயேசுன்னு பாடுறீங்க. இல்லைன்னா ஐசியூவில் டியூப் மாட்டிட்டு அங்கே படுத்திருந்திருப்போம். அப்போ ஒரு தேவன் நம்மளை அழகா உருவாக்கி, நேர்த்தியா உருவாக்கி, ஒரு பலவீனமும் சுகவீனமும் மேற்கொள்ளாதபடி உருவாக்கி இந்த பூமியில் வாழ வச்சிருக்கிறார். என்னுடைய அறிவின்படி தேவன் நம்மளை எப்படி உருவாக்கினார்னா திறம்பட உருவாக்கினார். சொல்லுங்க, திறம்பட உருவாக்கினார். யாருக்காவது 4 காது இருக்குதா?
கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம்ல. 8 மூக்கு இருக்குதா? இல்லவே இல்லை. எல்லாரும் யூனிஃபார்மாக அப்படி ஒரு அச்சில் வார்த்தை மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறோம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறோம், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறோம், கொஞ்சம் தின்னாக இருக்கிறோம். இது வேற. எல்லாருக்கும் 2 கண்ணு, எல்லாருக்கும் 1 மூக்கு, 1 வாய். அழகா 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 உருவாக்கினார். திறம்பட உருவாக்கினார், திறம்பட உருவாக்கினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு ஆதாமுக்கு துணை இல்லை. இப்போ ஒரு பெஸ்ட் பார்ட்னரை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆதாம்கிட்ட இருந்து அந்த பெஸ்ட் இருக்கிற ஒரு ரிப்பை உருவிட்டு கொண்டு போய் ஒரு பெண்ணாக அவரே உருவாக்குறார். சொல்லுங்க, பெண்ணே உன்னை யார் உருவாக்கினார் தெரியுமா? ஒரு தேவன். நீ கண்ணு சின்னதா இருக்குது, அது சின்னதா இருக்குது, இது வளர மாட்டேங்குன்னு கவலைப்படுற, உன்னை ஒரு தேவன் உருவாக்கி இருக்கிறார். திறம்பட உருவாக்கி இருக்கிறார், அழகா உருவாக்கி இருக்கிறார். எனக்கு கூட என்னை குறித்து சில வருத்தங்கள்லாம் உண்டு. ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு கேர்லிங் ஹேரை கொடுத்தீங்க? ஒரு மீட்டிங்க்கு அவசரமாக தலை செய்விட்டு போக முடியுதா ஆண்டவரே? உட்கார்ந்து 1/2 மணி நேரம் அதை ஒரு நேர்த்தியாக செய்ய வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஹேரெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படி ஒரு பேண்டை போட்டுக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்களே ஆண்டவரே. இப்படியெல்லாம் நான் சில நேரத்தில் ஆதியில் வருத்தப்பட்டது உண்டு. இப்போ நான் அப்படி வருத்தப்படலை. என்னை உண்டாக்கினவர் என்னை திறம்பட உண்டாக்கினார். என்னை உண்டாக்கினவர் என்னை அழகாக உண்டாக்கியிருக்கிறார். சும்மா சரீரத்தை மட்டும் உண்டாக்கலை, உள்ளுக்குள்ள சில இன்பில்ட் நேச்சரை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். என்ன உருவாக்கியிருக்கிறார்? சிலரை பாருங்க, வீட்டுக்கு போனாலே வாங்க 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 அப்படின்னு சந்தோஷமாக உபசரிப்பாங்க. அதை பார்த்தாலே அவங்க வீட்டுக்கு இன்னொரு தடவை போகணும்னு தோணும். சிலர் உபசரிக்கிறத பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த முறை இந்த வீட்டில் வந்து கையே நினைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். கர்த்தர் இன்பில்ட்டாக சில காரியங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஒரு குழந்தையில சில குழந்தை டம்மு 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 டம்முன்னு பாத்திரத்தை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்குது, ட்ரம்ஸ் வாசிக்குதுன்னா, ஏண்டா இப்படி உபத்திரவப்படுத்துகிற, நிறுத்து அப்படி சொல்லாதீங்க. இன்பில்ட்டா என்ன கிருபை வச்சிருக்கிறாரு? இப்போ தானே தெரியுது, எத்தனை முறை போட்டு உதச்சேன் அவனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வீர் வீர் வீர்னு கத்திக்கிட்டே இருக்குதுன்னா அதோடைய டோனை பார்க்கணும். இது பிசுறு வராது கத்துதே, இதை எங்கே அனுப்பணும்னு நினைக்கணும்? பாட்டு கிளாஸுக்கு அனுப்பணும். இப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறத பார்க்குற கண்ணு ஒவ்வொரு தாய்க்கும் வேணும், ஒவ்வொரு மதருக்கும் வேணும். எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க? திறம்பட. ஏவாளை அழகா உருவாக்கி கொண்டாந்து ஆதாம்கிட்ட நிறுத்துகிறார், ஒரு குறைவும் இல்லாமல். அன்றைக்கு பேழையை தேவன் உருவாக்கினார், ஒரு குறைவும் இல்லாமல். சரி, ஒரு கப்பலை உருவாக்கின உடனே அந்த கப்பலுக்கு ஒரு பேர் வைப்பாங்க எல்லாருமே. டைட்டானிக் அப்படின்னு வைக்கிறாங்க, பிரிட்டானிக்கா அப்படின்னு வைக்கிறாங்க, ஒலிம்பிக் அப்படின்னு பேர், குயின் மேரி அப்படின்னு சில கப்பலுக்கு பேர், எலிசபெத் அப்படின்னு சில கப்பலுக்கு பேர். உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் தெரியுமா? குணசாலி. என்ன பேர் சொல்லுங்க? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்மா நீ குணசாலிமா. அவங்க நினைக்கிறாங்க, இன்னைக்கு காலையில் தானே வீட்டுக்காரு கூட சண்டை போட்டு வந்தேன், என்னை பார்த்து குணசாலின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார், ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார், உருவாக்க போகிறார். சங்கீதம் 139 சங்கீதக்காரன் அழகா எழுதுவார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் என்ன செய்வேன்? உம்மை துதிப்பேன். ஆண்டவரே நான் அழகா உண்டாக்கப்பட்டேன். மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி உருவாகுதுன்னு கிளாஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி உருவாகுதுங்கிற கிளாஸ் எடுக்கிற அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஃபிசியாலஜி அனாட்டமி எடுக்கும்போது கண்கள்லேருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆஃப்தல் கிளாஸ் எடுக்கிறார் ப்ரொஃபஸர். கண்ணு எப்படி ஒளியை உள்ள வாங்குது, எப்படி பிரதிபலிக்கிறது, எப்படி பிம்பமாக மாற்றுது, இதை சொல்ல சொல்ல என் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடுது. என் ஆண்டவரே, என்னை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்க ஆண்டவரே, எவ்வளோ நேர்த்தியாக படைச்சிருக்கிறீங்க, எவ்வளோ திறம்பட படைச்சிருக்கிறீங்க, இதை புரியாத நான் வாழ்கிறேனே ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எவ்வளோ நாட்கள் நான் தேவனை துதித்தது உண்டு. நீங்கள் திறம்பட உருவாக்கப்பட்ட ஒரு வியாபார கப்பல். ஆனால் உங்களுக்கு பேர் என்ன பேர்? குணசாலி. மேலே ஒரு பேர் போட்டிருக்கிறார், குணசாலியான பெண் அப்படின்னு. இந்த நீதிமொழிகளில் அந்த வியாபார கப்பலாகி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அடைமொழி குணசாலி. இந்த உலகம் உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்குது தெரியுமா? நல்ல கேரக்டரை, நல்ல சுபாவத்தை. இன்னைக்கு இதுதான் குடும்பங்களில் இல்லை, இதுதான் குடும்பங்களில் பார்க்க முடியலை. இந்த குணசாலியான பெண்ணுக்கு இன்னொரு நேச்சரை அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அதே நீதிமொழிகள் 31
அவள் புருஷனுடைய இருதயம் 11 என்ன சொல்லுது? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஒரு ஹஸ்பண்ட் தன் மனைவியை நம்பணும். எத்தனை பேர் மேரீடா இருக்கிறீங்க? கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். காட் bless யூ. கை கீழே போடுங்க. அன்மேரிட் கேர்ள்ஸ் கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா தூக்குங்க. ஓகே, காட் bless யூ. சரி, வசனம் சொல்லுது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ முதல்ல எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ள ஒரு பெண்ணா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உண்மையுள்ள பெண். வசனம் சொல்லுது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இன்னைக்கு குடும்பங்கள்ல எது பிரச்சனை தெரியுமா? முந்திலாம் காசு இல்லை, பணம் இல்லை, 6 பிள்ளைங்க, சாப்பாடு போட முடியல, அதான் முந்தி பிரச்சனை. இப்போ ஒன்று கண்ணே கண்ணுன்னு வைக்கிறதுக்கெல்லாம் பழகிட்டாங்க. அப்படி இல்லைன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு சிலர் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர், அப்படிலாம் சில ட்ரெண்ட் எல்லாம் மாறிட்டு இருக்குது. 2 பிள்ளைங்க தான். ஆனால் நல்ல ஒரு கணவனை தான் ஒரு விசுவாச பெண்ணுக்கு ஆண்டவர் தருகிறார். சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சிலர் நீங்கள் திருமணத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையற்ற தன்மை. விசுவாச பெண்கள் வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், செய்கையில் உண்மையாக இருக்கணும், அந்தரங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இதுதான் பிரச்சனை. வாலிப பெண்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையில் உண்மையாக இருக்கிறீங்களா? அம்மா ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ உண்மையாக ஸ்பெஷல் கிளாஸ் தான் போறியா, இல்லை வேற எங்கேயாவது போறியா? காசுங்களை சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே பல வாலிப பெண்கள் அவங்க மைண்டே வேற மாதிரி மாறிடுது. ஏன்னா முந்தி எல்லாத்துக்கும் அப்பா அம்மாட்ட கேட்கணும், இப்போ 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மனம் போல் வாழலாம். அதனால் சேலரி எவ்வளோன்னு கூட சிலர் என்ன செய்யறதில்ல, வீட்டில் சொல்கிறதில்ல. பெண்கள், திருமணமான பெண்கள், நீங்கள் எந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும்னா ஒரு 5 விஷயத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். 1, உங்கள் வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். 2, உங்கள் செய்கையில் உண்மையாக இருக்கணும். 3வது, உங்கள் கணவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவில் உண்மையாக இருக்கணும். 4வது, பண விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். 5வது, தேவனை சேவிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், எதில் உண்மையாக இருக்கணும்? ஓகே, சரி. தேவனை சேவிக்கிறதுல உண்மையாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் குடும்பங்களில் எங்கே முதல்ல கை வைக்கிறான்னா கணவன் மனைவிக்கு இடையில தான் கை வைக்கிறான். 2 பேரும் நல்ல வேலை செய்கிறவங்க தான், 2 பேரும் தேவ சன்னிதானத்தில் தான் திருமணம் பண்ணாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா யாரோ ஒருவர் உள்ள வர்றதுனால பிரச்சனை வருது. அவன் மறைக்கிறான், அவனுக்கு திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் இருக்குது பாருங்க, அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப பிரச்சனை வரும். இந்த பெண் வளர்ந்த விதம் வேறு, இப்போ வாழ்கிற விதம் வேறு. இவளுக்கு இன்னும் புருஷனை புரிந்து கொள்ள வேண்டிய மெச்சூரிட்டி இல்லை. அதனால 1 மாதம் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கு பிறகு பிரச்சனை ஆரம்பித்த உடனே இவளும் பேசுகிறாள், வாயை திறந்து பேசுகிறாள், தேவையில்லாத பேசுகிறாள். பேச்சு எந்த நிலைமைக்கு வருதுன்னா, இது மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் பார்த்துக்கோ, இது மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். பெண்ணே, நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும். உன் வாயின் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஓகே, இவர் இப்படி இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ண போகிறேன் ஆண்டவற்றை. போய் அவர் ஒரு தடவை அடித்தா வீட்டில் என்ன போட்டு அடிக்கிறாருமா அப்படின்னா உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ வேண்டாம்மா, நீ அங்கெல்லாம் கண்ணீர் வடிக்காத, வந்துடா ராஜாத்தி. எப்படி என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒரு தடவை அடித்தா என்னம்மா, பொறுத்துக்கம்மா, புருஷங்கன்னா அப்படித்தாம்மா இருப்பாங்க, நீ கொஞ்சம் அன்பாக நடந்துக்குமா, ஜெபம் பண்ணுமா, அவர் கோவப்படுற மாதிரி பேசாதம்மா. சில ஃபேமிலிஸ் இருக்கு எக்ஸப்ஷனல், அதாவது குடிச்சிட்டு ஒரு எல்லை மீறி அடித்து, எல்லை மீறி ஃபிசிக்கல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் சில குடும்பம் இருக்குது. அதை குறித்து நான் பேசலை. தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாழ்க்கை துணை நல்ல துணையாக தான் தருவார். அதை கையாளுகிற விதம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். திருமணமான ஆரம்ப நாட்கள்லேயே ஒரு ராங் இம்ப்ரெஷனை நீ கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா அது சந்தேகமாய் தொடரும். யாரோ ஒருவர் வந்தாங்க வீட்டுக்கு, அவங்க வந்ததை சொல்லலை புருஷன்ட்ட. அவர் கேட்குறாரு,
யார் அது வந்தது, அவர் அவருங்க அப்படின்னு 2 தடவை இழுத்தாலே என்ன ஆயிடுச்சு, ஏன் அப்படி மறைக்கிற, சொல்லு யார் அவர், வாட்ச்மேன் சொன்னாரே ஒரு பையன் வந்தான்னு. அங்கே தொடங்கிடுச்சு. டிரான்ஸ்பேரண்ட்டாக என் காலேஜ் ஃப்ரெண்டுங்க, நான் இங்கே இருக்கிறேன் நினச்சி வந்தார், பார்த்தாரு போகிறார். இதில் எப்படி இருக்குது, முதல் ஆன்சரில் எப்படி இருக்குது. அப்போது திருமண வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி குடுவையை போன்றது. நீ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். உன் வார்த்தை, உன் செய்கை, மணி மேட்டர்ஸை நீ ஹேண்டில் பண்ணுற விதம், இது எல்லாமே அந்த ஆரம்ப காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் இன்லாஸ்க்கு உன்னை பற்றி நல்ல இம்ப்ரெஷனை நீ கொடுக்கணும். அம்மா வீட்டில் 8 மணி வரைக்கும் தூங்கலாம், மாமியார் வீட்டில் 8 மணி வரைக்கும் தூங்கலாமா? தூங்க முடியாது. சீக்கிரமே எழும்பி ஜெபம் பண்ணி ஒரு பக்தியுள்ள பெண்ணாக உன்னை காட்டும்போது தான் அந்த குடும்பத்துக்கு உன் மேலே நம்பிக்கை வரும். இங்கே இருக்கிற தாய்மார்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் மகளை செல்லமாக வளர்த்தது சரிதான், ஆனால் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவள் அங்கே எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். கணவனுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். வேதத்தில் பல மனைவிகள் தவறி போனதற்கு சரித்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வாசிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 5-7. அவர்களுடைய தாய் சோரம் போனார், அவர்களை கர்ப்பம் தரித்தவள் இச்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும். சரி, இந்த வசனம் சொல்லுது, ஓசியா புஸ்தகம் முழுவதுமே ஒரு சோரமான ஒரு பெண்ணை நேசித்த ஒரு இளம் வாலிப தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுது. இவன் பக்தி உள்ளவன், இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஆண்டவர் அடையாளமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறார், அது வேற ஹிஸ்ட்ரி. ஆனால் இவன் என்ன செய்கிறாள், புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனை விட்டு தூரமாய் போய் விடுகிறாள். நான் இந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறாங்களே அந்த பெண்களை குறித்து நான் பேசலை. கிறிஸ்டியன் வேர்ல்டில் இன்னைக்கு இது நடக்குது. கணவனோடு ஐக்கியமாக இருக்கிறாள், இவள் எதிர்பார்க்கிற அன்பு இங்கே கிடைக்கலன்னு ஒன்னே வேற எங்கேயோ அன்பை தேடுகிறாள். யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண், ஞானஸ்தானம் எடுத்த பெண். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ரொம்ப கேரிங்காக இருக்கிறாரு, ரொம்ப கன்சர்னாக இருக்கிறாரு. அதனால் எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. இப்படி சொல்கிறியா? பி ஃபெய்த்ஃபுல். தேவன் உனக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை விட உலகத்தில் வேற யாரும் உன்னை அதிகமாக நேசிக்க முடியாது. நீ ஜெபம் பண்ணா அந்த மனுஷனை மாற்ற முடியும். நீ முழங்கால நின்னா உன் புருஷன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் அவரை அன்புள்ள நபராய் உன்னால் மாற்ற முடியும் மகளே, மாற்ற முடியும் சகோதரி. இந்த பெண் தன் புருஷனை விட்டு போயிட்டா. ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஒருவரையும் சேராமல் அநேக நாள் எனக்காய் காத்திரு, நானும் உனக்காய் காத்திருப்பேன் அப்படின்னு ஓசியா எழுதி வைக்கிறார். ஓசியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காகவும் நான் காத்திருப்பேன். ஒரு குணசாலியான பெண்ணை அவள் புருஷனுடைய இருதயம் நம்பணும். உன் ஹஸ்பண்ட் உங்களை சந்தேகப்படுறாங்கன்னா இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக, எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வாழணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் குடும்ப வாழ்க்கை நிலைச்சிருக்கும். இதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சில வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை பிரசங்க மேடைகளிலே இந்த வசனங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை, ஆனால் நான் இன்று பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, அந்நியர்களுக்கும். இங்கே முன்பெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், ஆண்கள் தான் தவறு செய்வாங்க அப்படின்னு. ஆனால் நீதிமொழிகளில் ரொம்ப ஓப்பனாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், தவறு செய்கிறவர்கள் யார் தெரியுமா? பெண்கள். 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க, 11வது வசனம், 19வது வசனம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். இன்னைக்கு அநேக பெண்கள் புருஷன் கொஞ்சம் தூரமாக போகிற நாட்களில் தங்களுடைய மனதின் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து எங்கேயோ விழுந்துடுறாங்க. பல புருஷன்மார் ஃபாரின்ல வேலை செய்யும் பொழுது
தன் மனைவி எப்படி இருப்பா, அவளுடைய நினைவுகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. என்ன பணம் சம்பாதிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து கொஞ்சமாக வாங்குறீங்களே, அந்த வருமானம் தான் ஆசீர்வாதம். 2 பேரும் பிரிஞ்சிருந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து விழுந்து, இங்கே ஒரு பெண் சொல்லுகிறாள், புருஷன் இல்லை, நான் உன்னை சந்திக்க வந்தேன், ஆவலாய் சந்திக்க புறப்பட்டு வந்தேன். முழு உலகத்தில் ஒரு இச்சையின் ஆவி கிரியை செய்து பெண்களை உண்மையற்றவர்களாய் மாற்றுகிறது. என் அன்பு சகோதரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலே, உங்களை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்திலே நீங்கள் எந்த எதிர்ப்பாளரோடு கூட பழகினா கூட உங்கள் மைண்டில் பின்னாடி உங்களுக்கு ஒரு புருஷன் இருக்கிறார், அவர் இருதயம் உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நடக்கணும். எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன். எத்தனை யங் கேர்ள்ஸ் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். எவ்வளோ இந்த சென்னை பட்டணத்தில் கல்லூரியில் படிக்கிற வாலிப பெண்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் அபார்ட் பண்ணுறாங்க தெரியுமா? கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் எத்தனை பெண்கள் குடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பெண்கள் போதை மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? என் அன்பு மகளே, உன் வாழ்க்கை ஒரு குணசாலியான ஸ்திரீயை போல உன் வாழ்க்கை மாறணும். நீ ஒரு வியாபார கப்பல். உன்னை திறம்பட ஒரு ஆண்டவர் உருவாக்கினார். உன்னை திறம்பட உருவாக்கினவர் உனக்குள் பொக்கிஷங்களை வைத்தார், உனக்குள் கிருபைகளை வைத்தார், உனக்குள் இரக்கங்களை வைத்தார், உனக்குள் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். நீ போக வேண்டிய பயணம் ஒரு நெடுந்தூர பயணம். உன்னை நம்பிக்கையோடு இந்த பூமிக்கு அனுப்பின உன் ஆண்டவருக்கு துரோகம் செய்யாத, இள வயதில் இன்னொரு ஆடவனுக்கு இடம் கொடுத்து உன் எதிர்கால புருஷனுக்கும் துரோகம் செய்யாத. இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து பாரத்தோடு இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நாட் ஒன்லி இந்த விஷயத்தை மட்டும் அல்ல, பணக்காரியங்கள், பேசுகிற காரியங்கள், உரையாடல்கள், உறவுகள் எல்லாவற்றிலையும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த உலகத்தில் ஆசீர்வாதமான பெண். ஹல்லேலூயா. இந்த வியாபார கப்பல் திறம்பட உருவாக்கப்பட்ட கப்பல். அதற்குள் பொக்கிஷம் இருக்கிறது. நேற்று சொன்னேன், உனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது, உனக்குள் தேவ கிருபை இருக்கிறது, உனக்குள் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இதெல்லாம் நீ வச்சிருக்கிற. இப்போ இந்த கப்பல் பயணப்பட்டு போகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்திலிருந்து. எல்லாரும் பைபிளை திருப்பிக்கிறீங்களா? எபிரேயர் 12:1 வாசிங்கம்மா. கொண்டிருக்க யாவற்றையும் தள்ளிவிட்டு துவக்குகிறவரும் சரி, இந்த கப்பல் இப்போ ஒரு ஓட்டத்தை துவங்குது. என்ன ஓட்டத்தை துவங்குது? வெள்ளோட்டம் அப்படிம்பாங்கல்ல, கப்பல் வெள்ளோட்டம் பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ இட் ஹஸ் ஸ்டார்டட் இட்ஸ் ஜேர்னி. நீங்கள் கூட ஒரு விசுவாச பயணத்தை துவங்குனீங்க. நான் 1982ஆம் ஆண்டு என் விசுவாச பயணத்தை துவங்கினேன். கர்த்தரோடு கரம் பிடிச்சு நடக்க ஆரம்பித்தேன். புயல் மோதியது, அலை மோதியது, எல்லாம் வந்துச்சு. இன்னும் பயணிக்கிறேன். எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, ஒரு முடிவு ஒன்று இருக்குது. நான் அங்கே வரைக்கும் போகணும். நான் இடையில திருப்பிட்டு போயிடக்கூடாது. பைபிள் அழகாக சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். இந்த கப்பலுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். முந்திலாம் எங்கேயாவது போகணுன்னா 4 பேரை நிறுத்தி என்ன கேட்போம்? எங்க புருஷவாக்கம் போகிற வழி எது அப்படின்னு கேட்போம். இப்போ ஒன்றும் இல்லை, அப்படி ஃபோனில் ஆன் பண்ணிட்டா ஜிபிஎஸ் வந்துடுது இல்லை, உடனே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம். ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு பேர். உங்களுக்கு ஒரு சிஸ்டம், காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம். கடவுள் உங்களை வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கை வேணும். அப்போ விசுவாசத்தை ஒருவர் துவக்குகிறார், விசுவாசத்தை ஒருத்தர் முடிக்கிறார். அவருக்கு பேரு தலைவர் அப்படின்னு நான் பேர் வைக்க விரும்புகிறேன். என்ன பேர் அவருக்கு? ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் வேணும் இல்லையா? என் கப்பலுக்கு கேப்டன் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, என் கப்பலுக்கு கேப்டன் இயேசு. அவர் ஏறி உட்கார்ந்த உடனே படகுல எல்லாம் அமைதியாயிருச்சான். இன்னைக்கு உங்க படகுல ஏன் கொந்தளிப்பு தெரியுமா? இயேசு இல்லை. காலையில் எழும்பி ஜெபம் பண்றது இல்லை, காலையில் எழும்பி தேவனை துதிக்கிறது இல்லை. சிலருக்கு 7 மணி தான் காலையே விடியுது இல்லை, 7 மணி தான் விடியுது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த பெண்ணை குறித்து வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள். சொல்லுங்க, அவ யாரு?
அவளுக்கு ஒரு கேப்டன், அந்த கப்பலாகி அந்த பெண்ணுக்கு ஒரு கேப்டன் இருக்கிறாரு, அவர் கர்த்தர். அவ மனம் போல வாழ மாட்டா, அவ மனம் போல பேச மாட்டா, அவ மனம் போல நடக்க மாட்டா. அவளுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, அந்த கர்த்தருக்கு பயந்து பயந்து நடப்பா. இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி நான் போய் என் அறை வீட்டில் விழுந்து அழுது, நான்லாம் பேச மாட்டேன், நீங்கள் தான் பேசணும், எனக்கு என் வாயிலேருந்து வார்த்தை வரக்கூடாது அப்படிலாம் கேட்டு அவருடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்து நான் பேசுகிறேன். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைவர் எனக்கு இருக்கிறாரு, அந்த கேப்டன் இருக்கிறாரு, அவர் என்ன நடத்துகிறாருங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கணும். கடைசியா ஆண்டவருடைய சத்தத்தை என்னைக்கு கேட்டீங்க? கடைசியா கர்த்தர் உங்களுக்கு எப்போ எச்சரிப்பு கொடுத்தாரு? கடைசியா நீங்க மாறணும் அப்படின்னு எப்போ பேசினாரு? உங்க பிள்ளைங்களை குறித்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு? உங்க புருஷனை குறித்து என்ன பேசியிருக்கிறாரு? உங்க 2வது பிள்ளையின் எதிர்காலம் என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? நீங்க கேட்கலாம், கர்த்தர் இதெல்லாமா பேசுவார்? ஆமாம் பேசுவார், எல்லாம் பேசுவார். நீ எப்படி உடுத்தணும்னு பேசுவார், எப்படி பேசணும்னு பேசுவார், எப்படி மற்றவங்களோட நடக்கணும்னு பேசுவார், எப்படி மன்னிக்கணும்னு பேசுவார். அவர் தலைவர், அவரால் இந்த கப்பல் நடத்தப்படணும். சொல்லுங்க, திறம்பட உருவாக்கப்பட்ட கப்பல், தலைவனின் சொல் கேட்டு நடக்கிற கப்பல். நடக்கிற இல்லை, தலைவனின் சொல் கேட்டு பயணிக்கிற கப்பல். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, நான் உனக்கு போதித்து உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவற்றை கேட்டு செய்வீங்க? கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தர் சொல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. கர்த்தர் வார்த்தையில், கர்த்தர் வசனத்தில் பேசாம பெண்ணுக்கு மாப்பிள்ளைய தீர்மானிக்காதீங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை தீர்மானிக்காதீங்க. இந்த ஜாதி வேணும், இந்த கலர் வேணும், இந்த உயரம் வேணும், இந்த நிறம் வேணும், எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் கர்த்தர் சித்தத்தை கேட்கறது இல்லை. கல்யாண கார்டில் மட்டும் என்ன போடுறோம்? இந்த காரியம். எப்படி பெரிய போய் பார்த்தீங்களா? இப்போ கேட்கவே இல்லை அவர்கிட்ட, மனசுக்கு பிடிச்சிருச்சு. எங்கள் ஊரில் தான் எடுக்கணும் பொண்ணு, ஊருக்கு போகிறீங்க, போய் பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறா, நீள முடி இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் அது பரிசுத்தவாட்டியாக இல்லாமல் பிசாசு மாதிரி நடக்கும்போது தான் பயப்படுறீங்க. ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தோம்? நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணிங்கன்னா உங்கள் பயணத்தில் ஒரு டீவியேஷன் இருக்காது, ஒரு திசை மாற்றம் இருக்காது, ஒரு தடுமாற்றம் இருக்காது. ஹல்லேலூயா. திறம்பட உருவாக்கப்பட்ட கப்பல் ஒரு தலைவனுடைய சத்தம் கேட்டு நடக்கணும். சின்ன விஷயத்துக்கு, ஆண்டவரே வீடு மாற்ற போகிறோம், உங்கள் சித்தமா ஆண்டவரே? நான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கத்துட்டு கேட்பேன், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இந்த மீட்டிங்க்கு போகலாமா, ஆண்டவரே இதை செய்யலாமா, இதை நான் செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, ஊழியத்தின் தீர்மானங்களை செய்யலாமா 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 சொன்னாதான் அடியே எடுத்து வைக்கிறது. சொல்லிட்டா தைரியம் வந்துடும். என்ன வந்தாலும் யார் பார்த்துக்குவா? ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நீ தலைவனுடைய சத்தம் கேட்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு தலைவன் வச்சிருக்கிறார். யாரை வச்சிருக்கிறாரு? புருஷன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலை அப்படின்னு சொல்லுது பைபிள். சில இடத்துல எல்லாம் உல்டாவாக இருக்குது. அவர் தலையாக இருக்கிறது இல்லை, இவங்க தான் தலை. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே என்ன செய்யணும்? நடக்கணும். பம்பரமாக சுற்றுறாங்க சிலர்லாம். பாவம், அவர் எப்படி என்ன நினச்சி கல்யாணம் பண்ணார? நான் சொல்கிறேன், அப்பாவி புருஷனாக இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை விட குறைவா படித்த புருஷனாக இருந்தாலும், சுருதி குறைஞ்சிட்டே போகுதே, உங்களை விட குறைவா ஜெபிக்கிற புருஷனாக இருந்தாலும் அவர் தான் தலை. அப்போது அவரை கனம் பண்ணி அவர் சொல்கிறபடி கேட்டால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கேட்கலாம், வரும்போதே தண்ணியில் வராரு, அவர் சொல்கிறத நான் எப்படி கேட்கன்னா கொஞ்சம் அதில் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கணும். சரி, ஒரு புருஷனை கனம் பண்ணி எல்லாத்துக்கும், எங்க நீங்கள் சொல்லுங்கள், எங்க நான் இதை செய்யலாமா? சில வேளை ஹஸ்பண்ட் கேட்பேன், இதுக்கெல்லாமா என்ன கேட்ப, நீயா செய்யுமா அப்படிம்பாங்க. அப்போது அது நேச்சராகவே மாறிடுச்சு. என்ன நேச்சர்? எல்லாம் கேட்டு செய்யணுங்கிற ஒரு நேச்சர். இது வரைக்கும் அந்த ஜிபிஎஸ் உங்களுக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்டு நடப்பேன். பைபிளில் ஒவ்வொரு நாளும் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டு தான் என் வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்பேன். யங் கேர்ள்ஸ், விசேஷமாக உனக்கு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு டெசிஷனும்
நீ ஹைஸ்கூல் படிக்கும்போது எதிர்கால துணையை தேடுறது தேவ சித்தமே கிடையாது. நீ கல்லூரி படிக்கும்போது அங்கே ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பாயை பார்த்து இதுதான் எனக்கு லைஃப் பார்ட்னராக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதும் தேவ சித்தம் கிடையாது. அதை விட ஒன்று பெஸ்ட்டாக வச்சுருப்பார் ஆண்டவர். அது வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஈசாக்கு போல நீ ஜெபி, ஏற்ற துணையை ஆண்டவர் கொண்டு வருவார். தலைவர் கொண்டு வந்தா சூப்பராக கொண்டு வருவார். ஆதாம் ஏவாள் இவ்வளோ அழகாக இருப்பான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். கொண்டு வந்தவர் யார்? ரட்சகர், தேவன், தேவாதி தேவன். சரி, நீ தேவனுடைய சத்தம் கேட்டு உன் பயணத்தை தொடங்குகிற ஒரு வியாபார கப்பலாக இருக்கணும். மூன்றாவதாக இந்த கப்பலுடைய இன்னொரு நேச்சரை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 107 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி யோவான் 4 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. யோவான் 4 அதிகாரம் 10 வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். இந்த பெண்ணுக்கு தலைவனே கிடையாது வீட்டில், அவ வாழ்க்கை வேற. ஆனா இந்த பெண்ணை நேசிச்சு ஒரு ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு இங்க இருக்கிற பெண்களில் சிலருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருந்தா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நல்ல தலைவன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இன்னைக்கு அந்த ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கோ. அவர் சொல்றார், உன்கிட்ட பேசுறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே என்ன செஞ்சிருப்ப? கேட்டிருப்ப. நான் உன்னை நடத்துறேன். அன்னைக்கு அவ ஒபே பண்ணா அந்த தலைவருக்கு. வாழ்க்கை மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு. அவள் இன்னைக்கு சாட்சி உள்ள பெண்ணா வாழுகிறாள். அவள் திறம்பட அநேகரை கர்த்தருக்குள் நடத்துகிற பெண்ணாய் மாறினாள். உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவை தலைவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, மூன்றாவதாக சங்கீதம் 107 அதிகாரத்தில் ஒரு கப்பலுடைய பயணத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 107 28 29. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள், அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். சரி, அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதுக்கு முன்னாடி 23 வசனம் சொல்லுது, எல்லாரும் வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. உங்களுக்கு பேர் என்ன பேரு? அதுக்குள்ள மறந்துடுது பாருங்க. உங்களுக்கு என்ன பேரு? வியாபார கப்பல். இந்த கப்பல் என்ன செய்யணுமா? கடல்ல பயணிச்சு அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்குது. வசனம் என்ன சொல்லுது? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. யூ ஆர் டூயிங் எ பிசினஸ் இன் திஸ் வேர்ல்ட். நீங்க இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பப்பட்டீங்க தெரியுமா? டு டூ சம் பிஸ்னஸ். நீங்க கேட்கக்கூடாது, அப்போனா வியாபாரம் பண்ணணுமா? நோ, அப்படி இல்லை. இந்த பெண்ணை குறித்து நீதிமொழிகளில் பார்க்குறோம். ரொம்ப நேர்த்தியாக தன்னுடைய லைஃப்பையே ஒரு பிஸ்னஸ் மாதிரி மாற்றிட்டா. சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அவளுடைய வாழ்க்கை. அவள் எல்லாத்தையும் அழகாக டிவைட் பண்ணி லைஃப்பை நடத்துகிறா. இன்றைக்கி நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையை அலசடிப்படுகிற வாழ்க்கை மாதிரி நடத்தாமல் சிஸ்டமேட்டிக்காக இனிமேல் நீங்கள் நடத்தணும். நீங்கள் கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்கிறீங்க. ஒரு தொழில் செய்யும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை அனுப்பினார். என்ன தொழில் தெரியுமா? ஒன்று, உங்கள் ஆத்துமாவை காத்துக்கணும். அது ஒரு பெரிய தொழில். உங்கள் ஆத்துமா உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்குது. ரெண்டாவது, உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளணும். அது பெரிய தொழில். நான் ரொம்ப படிக்கலை, நான் 8 தான் படிச்சிருக்கிறேன், ஏன் தான் எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்கலையோ, அந்த கதையெல்லாம் பேசாதம்மா. நீ 8 படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. உன்னை தேவன் நேசிக்கிறார். உனக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கிறார், ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார். இது என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்துகிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அப்போ உங்களை காத்துக்கணும், உங்க குடும்பத்தை காத்துக்கணும், அப்புறம் உங்க சபைக்கு நீங்க காவலாளியா இருக்கணும். இந்த தேசத்துல எதையோ செய்யணும். இந்த பெண் எப்படி தன்னுடைய லைஃபை சிஸ்டமேட்டிக்கா மாத்தினா? 4 காரியத்தை அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவளுடைய டைம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 15வது வசனம் வாசிங்க. இருட்டோடே எழுந்து. எப்படியா வசனம் என்ன சொல்லுது? இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. சரி, இவ கர்த்தருக்கு பயந்த பெண் இல்லையா? எப்படிப்பட்டவள்? காலையில எழும்பினோடனே என்ன செஞ்சிருப்பா? இருட்டோடே எழுந்து
உண்மைதானா? இன்னைக்கு பிசாசு எதுல கை வைக்கிறான் தெரியுமா? அந்த அதிகாலையில் எழும்பி தேவனை தேடுற அந்த தேட்டத்துல தான் கை வைக்கிறான். குடும்ப பெண்களாகிய உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லித்தாரேன். எங்க ஊழியத்துக்கு போனாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் ஜெபிக்கவே முடியல சிஸ்டர், ரொம்ப போராட்டமா இருக்குது. ராத்திரி 1 மணிக்கு படுத்தா காலையில் நீங்கள் 5 மணிக்கு எப்படி எழும்ப முடியும் சொல்லுங்க? இஸ் இட் பாசிபிள்? இப்போ நிறைய பேரை பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் வாட்ஸ்அப்பில் அப்படி மெசேஜ் டக்கு டக்கு டக்குன்னு வந்து விழுது. 12 மணிக்கு பார்த்தா மெசேஜ். அப்போ யோசிப்பேன், இவங்கெல்லாம் ராத்திரி 11லேருந்து 12 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாட்ஸ்அப்பை 11லேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலையில் எப்படித்தான் எழும்புவீங்க? சான்ஸே கிடையாது. ஆவிக்குரிய பெண்ணாகிய வியாபார கப்பலாகிய நீ, தொழில் செய்கிற நீங்கள் உங்கள் டைமை சிஸ்டமேட்டிக்காக வைக்கணும். இருட்டோட எழும்புகிறாளா? வசனம் சொல்லுது, 18வது வசனம், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஒரு நாளெல்லாம் அவ செய்யற வேலை யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாளாம். இன்னைக்கு உங்களை கேட்குறேன், இந்த 2 நாள் மீட்டிங் முடிஞ்சிடும், அடுத்த மண்டேலேருந்து உங்கள் ருட்டீன் லைஃப்பை தொடங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கிறீங்களா? உங்கள் மணியை கால்குலேட் பண்ணி செலவழிக்கிறீங்களா? 8லேருந்து 9 வரைக்கும் நான் இதை செஞ்சேன், 9லேருந்து 10 வரைக்கும் இதை செஞ்சேன், 11லேருந்து 12 வரைக்கும் இதை செஞ்சேன். ஒரு பெண் ஒரு நாளெல்லாம் செய்யறதுக்கு வீட்டு வேலை இருக்குது. நீங்க அதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்க டைமை டிவைட் பண்ணுங்க, வேகமா செய்யுங்க. வசனம் சொல்லுது, அவள் சோம்பலின் அப்பத்தை என்ன செய்ய மாட்டாளாம், புசிக்கல. சிலருக்கு எந்திரிக்கிறதே சோம்பல், அப்புறம் வேலை செய்யறதே சோம்பல், வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு சிலருக்கு சோம்பல், மிக்சியில் அரைக்கிறதுக்கு சோம்பல். அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க. அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அப்புறம் மிக்சி கிரைண்டர்லாம் வந்துருச்சு, அம்மியில் தான் அரைப்பாங்க எங்கள் பாட்டியெல்லாம். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு இதை செய்யுமாங்க, செய்ய தெரியாது, எப்படி செய்கிறதுனே தெரியாது, எதையோ ஒன்று செய்வோம். ஆனால் இப்போ எல்லாம் சாப்பாடை திரும்ப பொங்கவே வேண்டாம், நேற்று செஞ்ச சாப்பாடு எடுத்து அப்படியே மைக்ரோவனுக்குள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டா சூடாக சாப்பாடு வந்துடுது. அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டா அது துவைச்சி காய வச்சே கொடுத்துருது, மிக்சியில் போட்டால் அரைச்சி கொடுத்துருது, கிரைண்டரில் போட்டால் அரைச்சி கொடுத்துருது, இன்ஸ்டன்ட் காஃபி மேக்கர் வந்துருச்சு. இதை விட உலகத்தில் என்ன உங்களுக்கு வசதி வேணும்? பாத்திரம் கழுவுறது கூட மிஷின் வந்துருச்சு. அப்போ ஒரு பெண்ணு ஒரு நாள், இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சிலர் சொல்கிறீங்க, கேட்குது. ஆனாலும் உங்கள் நேரத்தை சேர்த்து 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 வச்சு ஒரு நாள் முழுசும் பிரயோஜனம் உள்ளதா செலவழிங்க. வேதத்தை வாசிங்க, ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்குங்க, வாங்கி படிங்க, நல்ல செய்திகளை கேளுங்க. நாளெல்லாம் டிவிக்கு முன்னாடியே உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் தனியாக தேவனோடு செலவழிக்கணும். கொஞ்சம் பக்கத்து வீட்டில் போய் அங்கே இருக்கிற சகோதரிக்கு இயேசுடைய அன்பை சொல்லுங்க. சபையில் கூவி கூவி கூப்பிடுறாங்கல்ல, வாங்க உபவாச ஜபத்துக்கு, வாங்க 12 hours ப்ரேயருக்கு, கொஞ்சம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தில் இன்வால்வ் ஆகுங்க. அவ தன்னுடைய டைமை அழகாக கால்குலேட் பண்ணிட்டா. அதிகாலையில் இருட்டோட எழும்புறா, இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவளுக்கு இரவு நேர சில கடமைகள் கூட இருக்குது, அதை கூட ஒழுங்கா செய்கிறா அப்படின்னு பைபிள் சொல்லுது. நேரத்தை சரியா பயன்படுத்துகிறவள். அடுத்து பயங்கரமா வேலை செய்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? திசை மாறுகிற கப்பலே கிடையாது. அவளுக்கு தெரியும், இதுதான் என் வேலை, இதைத்தான் நான் செய்யணும். வசனம் வாசிங்க, 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி. அவளுடைய முதல் பிசினஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல சிம்பிளா தொடங்கினா, ஆட்டு மயிரையும் சணலையும். அப்புறம் 14வது வசனம் வாசிங்க. ஒரு வயலை விசாரித்து அடுத்து ஒரு பிசினஸ் பண்றா. 18 வாசிங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். 19 வாசிங்க. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். சரி. அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். 22 வாசிங்க. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். அவளுடைய லைஃப் பிரயோஜனமா இருக்குது. அதுக்காக அக்கினி முகாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் ஒரு பிசினஸ் துவங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு நாளெல்லாம் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 70 வயசு ஆக போகுது, நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? அவளுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்துருந்தாரு, அந்த பிஸ்னஸை நல்லா செய்கிறா. அப்போ அந்த பிஸ்னஸ் மூலம் வர ப்ராஃபிட்டை அவ ஏழைகளுக்கு கொடுக்குறா அப்படின்னு அழகா வசனம் சொல்லுது. 20வது வசனம் வாசிங்க. சிறுமையானவர்களுக்கு தன்
கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரத்தை நீட்டுகிறார். அப்போ ஒரு நாளெல்லாம் நீங்க செலவழிக்கிற நேரம் ஒடுக்கப்பட்ட மக்கள், நெருக்கப்பட்ட மக்கள், தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். எதுவுமே இல்லைன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உலகத்தில் எவ்வளோ மக்கள், இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர், வீதியில் வீடு இல்லாத இருக்கிறவங்க எவ்வளோ பேர், எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறேனே, எனக்காக கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவரே ஒரு நாளில் ஒரு 2 நிமிஷம் அந்த சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் குறிப்புகளை எழுதி வச்சு ஜெபிக்கலாம். அப்போ இந்த பெண் தன் வாழ்க்கையை அழகாக டிவைட் பண்ணிட்டா. இதான் என் லைஃப், நான் இப்போ தான் எழும்புவேன், இப்போ தான் படுப்பேன், இதான் என் டியூட்டி, இதான் என் வேலை. இன்னைக்கு சிலருக்கு டைம் கான்ஷியஸாகவே இருக்க மாட்டாங்க. எனக்குலாம் ஒரு 1/2 hour இப்படியா வேஸ்ட் ஆகிட்டா மனசு பதறும். ஐயோ, இந்த 1/2 hourல ஏதாவது செஞ்சுருக்கலாமே. அப்படிலாம் செஞ்சதுனால தான் இவ்வளோ புக்குங்களை எழுத முடிஞ்சது, இவ்வளோ பாடல்கள் எழுத முடிஞ்சது, இவ்வளோ பிரசங்கங்களை பண்ண முடியுது. நேரங்களை சேர்த்து 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 வச்சு தேவனுக்காக பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை போய் பார்க்கும்போது கணக்கு கேட்பார் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. பயமாக இருக்குது, எப்படி செலவழிச்ச, கணக்கு கேட்பார். சரி, இந்த பெண் பிஸ்னஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலை, அவள் ஃபேமிலியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறா. வாசிங்க 11வது வசனம் வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. அவளுக்கு ஒரு கேர்ஃபுல்னஸ் இருக்குது. ஹஸ்பண்டுடைய சொத்தை குறைக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில வீடுகளில் ஹஸ்பண்ட் செலவாளியாக இருப்பாங்க, ஒய்ஃபுங்க இறுக்கி பிடிச்சி குடும்பத்தை நடத்துகிறவங்களாம் இருக்கணும். சில வீட்டில் ஒய்ஃபுங்க செலவாளியாக இருப்பாங்க, கையில் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட 5 நாளில் காலி பண்ணுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹஸ்பண்டுக்கு எந்த விதத்தில் அசிஸ்ட் பண்ணணும், அவருடைய பிஸ்னஸ்க்கு எப்படி உதவி செய்யணும், அவருடைய தொழிலுக்கு எப்படி உதவி செய்யணும், ஆஃபீஸ் போகும்போது எப்படி ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஹெல்ப்மேட்டாக தான் நீங்கள் இருக்கணுமே ஒழிய கண்ணில் குத்துற முள்ளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வசனம் அழகாக சொல்லுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா, அவன் சம்பத்து குறையாது. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல. என்னதான் யோசிக்கிறார்? நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம்ல, அம்மிக்கல்லை தூக்கி போட்டு புருஷனை கொன்ன பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயோ, கேட்டால் பயமாக இருக்குது. நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, உயிரோடு இருக்கிற நாளில் அவருக்கு என்ன நன்மை செய்ய முடியும், அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் சண்டை போடாமல் இருந்தாலே பெரிய ஹெல்ப் இல்லை? சில வேளைகளை குறை சொல்லி 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 அவர் உள்ளமே சோர்ந்து போயிரு. நம்மகிட்ட நல்லதே ஒன்றும் இல்லையோ, இவ ஏன் எப்போவுமே என்கிட்ட குறையவே பார்க்குறா. நோ, இன்னைக்கு போய் உட்காந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ராத்திரி ஒரு டைரி எழுதி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிற எல்லா நல்ல கேரக்டர்ஸையும் கொஞ்சம் எழுதி பாருங்கள். இல்லை, இவ்வளோ இருக்குது அவர்கிட்ட, நம்ம இவ்வளோ நாள் பார்க்காத இருந்துட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. மற்றவங்க வீட்டில் இல்லாத நற்குணங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் கணவனுக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல பெண், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மை யோசிக்கிறாள். அடுத்து ஒரு வசனம் சொல்லுது, 21வது வசனம் வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு எப்படியா எல்லாமே முந்தையே யோசிக்கிற பெண். அடுத்த வாரம் இது வேணும், இப்போவே ரெடி பண்ணிடணும். குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடியே குளிர் ட்ரெஸ்ஸு, வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடியே வெயிலுக்குரிய காரியங்கள் பிளான் பண்ணுறா, திட்டம் பண்ணுறா, ஒரு நாளை தீர்மானிக்கிறா, டிவைட் பண்ணுறா. உங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? உங்கள் நேரம்தான். நல்ல அறிவுள்ள பெண்களாக இருந்தீங்கன்னா நல்லா படித்து ஏதாவது எழுதுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு எழுதுகிற கிருபைகளை கொடுத்தா தயவுசெய்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிங்க. சில புஸ்தகங்களை கர்த்தர் உங்களை கொண்டு வெளியிட வரும் நாட்களை உதவி செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை பயன்படுத்துங்க. இவள் சிந்திக்கிறவள், யோசிக்கிறவள், தீர்மானிக்கிறவள், பிளான் பண்ணுறவள். அப்புறம் கடைசியாக அவள் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்களாம்? 28, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் இவளுக்கு ஒரு ஃபோக்கஸ் உண்டு. நான் என் தேவன், நான் என் குடும்பம், நான் என் கணவன், நான் என் பிள்ளைகள். யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லாத இருக்கலாம். ஒரே ஒரு கமிட்மெண்ட், நான் என் தேவன், ஆண்டவரும் நானும் தான். இந்த இளவயதில் எதையுமே யோசிக்காத, யாரையுமே விரும்பிடாத. 25 வயசுக்கு முன்னாடி எந்த ஆண்மகனும்
உன்னை தொடுறதுக்கு இடமே கொடுக்காத. இந்த மாம்சம் பொல்லாதது, இந்த சரீரம் பொல்லாத. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ விழுந்துருவ, உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். கர்த்தர் உன்னை வச்ச திட்டங்கள் எல்லாம் வீணா போயிரும். அம்மா, எந்த ஒரு ஆணுக்கும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ற ஒருவனுக்கும் நீ இடம் கொடாத. விழுந்து போயிடாத, விலகி போயிடாத, எதையுமே யோசிக்காத. கர்த்தர் நான், ரெண்டாவது நான் என் வேலை, மூணாவது நான் என் தேவனுடைய ஆலயம், நாலாவது நான் என் குடும்பம், என் பெற்றோர். ஹெல்ப் யுவர் பிரதர்ஸ். உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு உதவி செய், அம்மாவுக்கு உதவி செய். லீவு நாட்களில் நல்லா எடுத்து கட்டி செய்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உன் இள வயதில் உன் வாழ்க்கையை மாற்றிக்கோ. திசை மாறாத கப்பல், திசையே மாறாது. நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், சிஸ்டர் ஜெயராணி 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? திருமணத்துக்கு முன்னே நான் ஒன்று செஞ்சேன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ கதவை பூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுவேன். அது ஒன்று தான் செஞ்சேன். அப்போது கிட்டாரை வாசித்து பாடும்போது ஆண்டவர் பல பாடல்களை கொடுப்பார். அந்த நாட்களில் கண்ணீரோடு தேவனை சேவிப்பேன். அப்புறம் கடவுள் கொடுக்குறதெல்லாம் எழுதி வைப்பேன். ஒரு சின்ன புஸ்தகம்தான் முதல்ல போட்டேன். இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்களை போட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். டீவேஷனே இல்லாது கர்த்தர் காத்து கொண்டார். அந்நாட்களில் கொடுத்த ஒரு பாடலை தேவ நாம மகிமைக்காய் பாட விரும்புகிறேன். யங்ஸ்டர்ஸ், ஐ வாண்ட் டு சிங் திஸ் சாங் ஃபார் யூ. இயேசு மேலே நீ வச்சிருக்கிற அன்பு பெருகணும்னா ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ். நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே. உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். ஒரு சிநேகிதி போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். நண்பனா மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு வாழணும். உள்ளத்தை நேசிக்கும் நண்பரே, என் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறேன். உள்ளத்தை நேசிக்கும் நண்பரே, என் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறேன். ஜீவனோ மரணமோ நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்திடேன். ஜீவனோ மரணமோ நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்திடேன். நண்பனா மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு வாழணும். ஹல்லேலூயா.
ஹalleluya. என்னை இயேசுவோடு கட்டி போட்ட இந்த பாடலை எத்தனை ஆயிரம் முறை பாடியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பாட 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 இயேசுவின் மேல் அன்பு இருதயத்தை நிறைச்சி இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், அந்த அன்பு குறையவே இல்லை, குறையவே இல்லை. திசை மாறாத மகளே, நீ திறம்பட உருவாக்கப்பட்ட கப்பல். உனக்கு ஒரு தலைவன் இருக்கிறார், அது ஆண்டவர் இயேசு. அவர் சத்தம் கேட்டு நீ நடக்கிற கப்பல். மூன்றாவது, நீ திசை மாறாமல் தடுமாறாமல் உன் பயணத்தை தொடர வேண்டிய கப்பல். இந்த பயணத்தில் புயல் வரும். ஒருவேளை எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, அதனால் சீக்கிரமாக முடிக்கிறேன். பவுல் பயணித்த அந்த பயணத்திலே பயங்கரமான புயல் வீசுச்சு அப்படின்னு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கூட பல புயல்கள் வரும். ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், இடியே விழுந்தாலும் நீ கலங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு ராஜா உனக்கு இருக்கிறார், ஒரு ஆண்டவர் தலைவராக இருக்கிறார். அம்மா அம்மா உங்களை நடத்துகிறவர் ஒரு ராஜா, ஒரு ஆண்டவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர். இந்த கப்பலை வடிவமைத்த அவருக்கு இதில் மோதுகிற அலைகள் புயல்களை தடுக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்ன வியாதி வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு ராஜா உங்களை அழகாய் நடத்தி செல்கிறார். கடைசியாக இந்த கப்பலை குறித்து ஒரு வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 107:30 வாசிங்க. சங்கீதம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். திரும்ப வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நாடின துறைமுகத்தில். ரொம்ப அழகா இந்த சங்கீதம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்க விரும்புகிறேன். 27, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்கள் ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த பயணத்தில் பல ஆபத்து உண்டு. இயேசு விட்டு போயிடாதீங்க, கப்பலை திருப்பிட்டு வந்துடாதீங்க. இல்லை என்னால் பயணிக்க முடியாது அப்படின்னு முன்னேறி செல்லாமல் நின்றாதீங்க. வசனம் சொல்லுது, என்ன ஆபத்து வந்தாலும் யாரை நோக்கி கூப்பிடுறாங்களா? இந்த கப்பல்ல மோதுகிற அலை புயல் எல்லாத்துக்கும் ஒரே விடியல் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபந்தான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமே ஜெபந்தான் அம்மா. வசனம் சொல்லுது, கொந்தளிப்பை 29, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. கொந்தளிப்பு பொங்கி பொங்கி நேற்று ராத்திரியெல்லாம் உங்கள் வீட்டில் கொந்தளிப்பு தான். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கொந்தளிப்பை தாங்கிக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ப்ராமிஸாக இந்த வார்த்தையை கொடுக்குறேன், கொந்தளிப்பை அமர்த்துவார், அதன் அலைகள் அடங்கும். அடுத்து சொல்லுது, அமைதல் உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொந்தளிப்பு அடங்கும் சொல்லுங்க, அமைதல் உண்டாகும் சொல்லுங்க. உங்க வீட்டில் கொந்தளிப்பு அடங்கும், அமைதல் உண்டாகும். எல்லாத்துக்கும் முடிவில் நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாய். நீ ஒரு வியாபார கப்பல், உனக்கு ஒரு முடிவு இருக்குது. பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சும்மா வந்து உட்காருன்னு சொல்லலை, எனக்கு என்ன இருக்குது? நீதியின் கிரீடம் இருக்கிறது. வியாபார கப்பலே, உன்னை நேர்த்தியாய் உருவாக்கின ஆண்டவர், உன் பயணத்தில் உன்னோடு கூட வருகிற ஆண்டவர், உங்களுக்கு போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் கொந்தளிப்பை அமர்த்துகிற ஆண்டவர், அவருடைய ஆலோசனையின்படி உங்களை நடத்துகிற ஆண்டவர், இன்றிலிருந்து உங்களை வித்தியாசமாய் நடத்தப் போகிறார், விசேஷமாய் நடத்தப் போகிறார். நீங்கள் ஒரு வியாபார கப்பல். உங்கள் பிள்ளைகள் எழும்பி, இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை சபிக்கிறாங்கல்ல, ஒரு நாள் இந்த பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். உங்கள் புருஷன் உங்களை அவதூறா பேசுகிறாள், அதே புருஷன் சொல்லுவார், அம்மா நீ குணசாலியான ஸ்திரீ என்று, நீ நற்சாட்சியுடையவளாய் வாழுவாய் மகளே, நீங்கள் நற்சாட்சியுடைய தாயாய் வாழுவீங்கம்மா. நாடும் துறைமுகம் போய் சேரணும், அங்கே போகணும். எங்கே போகணும்? பரலோகம் போகணும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். சி மைனர். ஹalleluya. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹalleluya. என் அன்பு மகளே, நீ ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறாய்.
உன்னை அழகாய் வடிவமைத்திருக்கிறார் ஆண்டவர். வாலிப மகளே, உனக்கு அழகான திட்டங்களை வைத்து இன்பில்ட்டா ட்ரெஷர்ஸை உள்ள வச்சு உன்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பயணிக்க வேண்டிய பயணம் வெகு தூரம். ஒரு ராஜா கூட வருகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு தலைவன் ஆண்டவரே. உங்க சத்தம் கேட்டு நான் நடப்பேன் ஆண்டவரே. உங்க சித்தம் மட்டும் செய்வேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, என் புருஷன் என்னை நம்பாதபடிக்கு நான் நடந்த தப்பான வழிகளை விட்டு இன்னைக்கு மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமாய் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தடுமாறாதே மகளே, நீ தடுமாறினால் திசை மாறி போய் விடுவாய். உன் ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, உன்னை நடத்த போதுமானது. ஹல்லேலூயா. அலை வரலாம், புயல் மோதலாம், உனக்கு ஒரு துறைமுகம் இருக்கிறது. இந்த நாடும் துறைமுகத்திலே அந்த ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ குணசாலியாய் தேவனுக்கு பிரியமான மகளாய் மாத்திர நீ வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னத நீரே, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இந்த மத்தியான வேளையில நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். விசுவாச பயணத்தை துவக்கினாய் மகளே. எத்தனையோ அலைகள் மோதியது, புயல்கள் வந்தது, நீ சோர்ந்து போனாய். இன்றைக்கு உன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இனிமேல் உன் கப்பலை நான் நடத்துவேன். நான் சொல்லுகிற பாதையில் மாத்திர நீ செல்லும் மகளே. நான் உனக்கு சொல்றத மாத்திர நீ செய்யும் பொழுது எந்த அலை வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் அது உன்னை அசைக்காது. நீ அசைக்கப்படுவது இல்லை, நீ அசைக்கப்படுவது இல்லை. நான் அலைகளை அமர்த்துவேன், புயல்களை அமர்த்துவேன். நீ கரை சேர்வது நிச்சயம் மகளே. நாடும் துறைமுகத்தில் உன் குடும்பத்தை கொண்டு போய் சேர்ப்பேன். உன் குடும்பம் மூழ்க போகிறது இல்லை, உன் பிள்ளைகள் மூழ்க போவது இல்லை, உன் புருஷன் மூழ்க போவது இல்லை, உன் சுகம் மூழ்க போவது இல்லை. உன்னை கரை சேர்க்கிறவர் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கரங்களை பற்றிக்கொள். வாயை திறந்து சொல்லு, இனிமே நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நான் இல்ல ஆண்டவரே, இனிமே நீங்க என்ன நடத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை வியாபார கப்பல் என்று சொன்னீர். இந்த நாளிலிருந்து எங்கள் கப்பலிலே அநேக ஆத்துமாக்களை நீர் ஏற்ற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் பயணிக்க கூடாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் ஜெபிச்சு ஜெபிச்சு அநேகரை என் கப்பல்ல ஏற்றணும் ஆண்டவரே. நான் மட்டும் பயணிக்க கூடாது, என் குடும்பம் என் கூட வரணும், என் உடன் பிறந்தார் என் கூட வரணும், என்னை சுற்றியுள்ள மக்கள் வரணும். நான் அநேகரை என் கப்பலில் ஏற்றிக்கொண்டு
பரலோக துறைமுகம் போகணும் ஆண்டவரே. இடையில நான் மூழ்க கூடாது ஆண்டவரே, நான் வழி விலக கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்களே நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நோவாவுடைய பேழை அரராத்து மலையில தங்கினது போல உங்க பிள்ளைங்களை ஆண்டவரே பத்திரமாய் நீர் கரை சேர்க்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.